அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபநிஷதம். கடந்த வகுப்புகள் மூலமாக 4வது அத்தியாயத்திலே 3 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த மந்திரங்கள் நமக்கு என்ன சொல்ல வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாம் அந்த இறைவன் தான், இறைவனை தவிர இங்கு ஒன்றுமில்லை என்று நமக்கு ஆழமாக வலியுறுத்தி கொண்டே வந்தது. அதை ஒரு கேள்வியாகவும் கேட்டது, எல்லாம் யாரால் அப்படிங்கிறது தான் இங்கே கேன அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற 4வது மந்திரத்தில் ஆன்ம அனுபூதியின் உயர் பரிமாணத்தை பற்றி பேசப்போகுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சணத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த ஆன்ம உணர்வை உணர்வது தான் உண்மையான ஆன்ம அனுபூதி என்பதை நம்ம கடந்த 2வது அத்தியாயத்தில் 4வது 5வது மந்திரத்திலே கண்டோம். இந்த ஆன்ம அனுபூதியின் மற்றொரு பரிமாணத்தை இனி வருகின்ற மந்திரங்கள் கூற இருக்கின்றன. இப்போ நம்முடைய ஒவ்வொரு செயலிலுமே அந்த ஆன்ம உணர்வை காண்பது தான் நாம் இறைவனை எல்லாவற்றிலும் உணர்வது என்பது சாஸ்திரம் சொல்ல வருகின்ற சாரம். அதாவது இந்த உலகம் முழுவதிலுமே இறை உணர்வை காண்பது தான் ஆன்ம அனுபூதியின் உயர் பரிமாணம் என்றும் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப எப்படி அது அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கடந்த முறை பார்த்தோம், இறைவன் உணர்வாய் அறிவாய் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த இறைவனுடைய சக்தி, அவனுடைய வைபவமும் பார்த்தோம், எப்படிப்பட்ட சக்தியில் அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே இந்த 4வது மந்திரம் அந்த இறைவனுடைய பெருமையை சொல்ல வருது. மேலும் அந்த இறைவனை நாம் பணிந்து வாழ வேண்டும், ஏனென்றால் எல்லாம் அவரால் தான் நடக்கின்றன என்று நமக்கு சொல்ல வருது. இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தஸ்யைஷ ஆதேஷோ யதேதத் வித்யுதோ யத்யுததா இதீன் இன்யமிமி மிசதா இத்ய அதிதைவதம். இந்த 4வது மந்திரம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கடவுளை பற்றிய ஒரு விளக்கம். இந்த மந்திரம் என்ன பேசுது அப்படின்னா, ஆஹா, மின்னல் மின்னுவது அவரால் தான், இமைகள் தானாகவே இமைப்பதும் அவரால் தான். ஆஹா, என்ன ஒரு தெய்வீக மகிமை அவரிடத்திலே இருக்கின்றது என்று இறைவனை வர்ணிக்கிறது. இந்த மந்திரம் இறைவனை வர்ணிக்கிறது, இறைவனுடைய தெய்வீக மகிமையை பேசுது. அந்த மின்னல் மின்னுவதும் அவரால் தான், இமைகள் தானாகவே இமைப்பதும் அவரால் தான் என்று இறைவனுடைய மகிமையை இந்த மந்திரம் பேசுது. இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்னா, சரிங்க, அதெல்லாம் ஓகே, மின்னல் என்னமோ அவர் மூலமா மின்னட்டும், இடி என்னமோ அவர் மூலமா இடிக்கட்டும், ஆனால் கண் சிமிட்டுறது எப்படிங்க அவரால் சிமிட்டுறோம், நான் தானங்க சிமிட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, இந்த உடலின் மூலமாக நடைபெறுகின்ற செயல்கள் எல்லாம் நம்மால் தான் நடைபெறுகின்றதுங்கிற ஒரு ஆணவம், அகங்காரம். பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தான் உடலை பார்க்கிறார்கள். அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, உடலை வருத்துகிறார்கள், நிறைய பயிற்சிகளை பண்ணி இந்த உடலை வருத்துகிறார்கள். ஏன்னா இவர்கள் எப்படி நினைச்சாலும் அப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம் அந்த உடலை கையாளுவதில்லை. ஆனால் இங்கே சாஸ்திரம் அப்படி சொல்லலை. இறைவன் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிறத ஊடகமாக சொல்லுது. ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம அனுபவத்தில் மிகப்பெரிய பாடி பில்டர்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டான் இல்லையா. பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல போயிடுறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இந்த பாடி பில்டிங்கை நான் பண்ணி அப்படியே பாடியை பில்டப் பண்ணி நான் பெரிய ஒரு பைல்வான் மாதிரி தெரிய போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உடலை வளர்க்குறான். ஆனால் அந்த வளர்ச்சி அவனால் முடிந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. இறைவனுடைய தீர்மானம் மரணத்தில் முடித்து விட்டது. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா. அப்போ அதைத்தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம புறத்திலே நாம் எதை செய்தாலும் அது நம்மால் மட்டுமே நடக்கிறது என்ற ஒரு மனோபாவம், ஒரு எண்ணம். அதனால் என்ன பண்ணுறோம், நிறைய பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, யோகாசனம், அது இதுன்னு போட்டு உடலுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து வருத்துறோம். உண்மையிலே பார்த்தோம்னா இந்த உடலை கையாளுவதே அந்த ஆன்மா தான். உடலின் உள்ளேயும் வெளியேயும்
எல்லா காரியமும் அந்த ஆன்மா இருப்பதினால்தான் நிகழ்கின்றது என்ற ஒரு அடிப்படை உண்மையை நாம் அறியும் போதுதான் நாம் எல்லாம் அவன் செயல் என்று அவனிடத்திலே ஒப்புவிக்க முடியும். அதுதான் பூரண சரணாகதி என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க நாம நினைக்கிற மாதிரிலாம் உடம்ப தக்க வச்சுக்க முடியாது. என்ன உடற்பயிற்சி செஞ்சாலும் உடம்பு போகணும்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா அவன் பயில்வானாவே இருந்தாலும் கொண்டு போயிடும். அது உடம்ப கொண்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவன் மிகப்பெரிய நோயாளியா இருந்தாலும் படுக்கையிலே கிடக்க வேண்டியதுதான் பல மாசங்களா. இது நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். மரணத்தை தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டா அவனை மருத்துவமனையிலேயே பல மாதங்களாக அனுமதித்து வைத்தியம் பார்க்கின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப புறத்திலே நாம வாய் வழியாக உணவை உட்கொள்கிறோம். அது விதவிதமான உணவுகளை நம்ம உட்கொள்வதாக இருந்தாலும் அது உடலுக்குள்ளே போய் இரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா, நிணநீரா, சப்த தாதுக்களாக மாற்றப்படுவது யாரால்? இதை நம்ம என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாமளே நம்ம உடல் ரத்தத்தை உருவாக்குற மாதிரியும், எலும்பை உருவாக்குற மாதிரியும், மஜ்ஜையை உருவாக்குற மாதிரியும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் நடக்குமா? அதற்காக நம்ம என்ன செய்தோம்? ஒன்றும் நம்ம செய்யல. சாப்பிட்றது மட்டும் தான் செஞ்சோம். விதவிதமா சாப்பிட்டோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். நம்ம உடலுடைய செயல்பாடு, இந்த உடல் எப்படி செயல்படுகிறது என்று நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம உடல்ல நம்ம உண்ட உணவுகள் எல்லாம் கழிவா வெளியேறுது பார்த்தீங்களா? கழிவா வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா அது மலம் சிறுநீராக வெளிப்படுகிறது. அப்ப அந்த மலம் சிறுநீராக வெளிப்படுகின்ற விந்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அதற்கு ஏதாவது நீங்க டேப் வச்சிருக்கீங்களா? நம்ம குடிநீர் பைப் மாதிரி இப்ப வெளியே விட்டுறலாம் அப்படின்னு தண்ணி பைப்பை திறந்து வெளியே விடுறதும் போதுங்க தண்ணி நிறைஞ்சிடுச்சு பைப்பை மூடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது டேப் வச்சிருக்கோமா? ஒரு டேப் நம்ம கிட்ட இல்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வெளியேற வேண்டிய நேரம் வரும்போது அந்த ஃபீல் வருதா இல்லையா? நமக்கு உடனே அந்த நிலைப்பாடு நடக்குதா இல்லையா? அப்ப எப்படி இது சாத்தியமாகுது? அதற்கான உணர்ச்சி, அந்த உணர்வு எங்கிருந்து வெளிப்படுகிறது? இதையெல்லாம் நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா அந்த உணர்வு தான் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துது. இங்க உடலில் இருந்து ஒரு கழிவு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி கூட அந்த உணர்வின் அடிப்படையில் தான் உண்டாகும். எப்பொழுது சிறுநீர் வெளியேற வேண்டும், எப்பொழுது மலம் வெளியேற வேண்டும் என்ற அந்த மலஜல உணர்ச்சி, மலஜல உணர்வு கூட அந்த ஆன்மா இருப்பதினால்தான் நடக்கின்றது என்ற விஷயம் நமக்கு என்றைக்கு புரியுதோ அப்போ நாம் இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்ற அபிமானத்தை விட்டு விடுவோம். ஏன்னா அது பார்த்துக்கும், எல்லாம் அதனுடைய செயல். இங்க எதுவும் நம்முடைய செயல் கிடையாது. அப்ப இந்த நிலையை நம்ம பார்க்கும்போது நம்மளால பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியறது இல்லை. ஏன்னா நம்ம மனம் எப்படின்னா, அது எப்படிங்க இதெல்லாம் இறைவன் செயல்ல விட்டுற முடியும்? அப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் மருந்து சாப்பிடாம இருந்தா தானா சரியாயிடுமா? எனக்கு காய்ச்சல் அப்படியே நம்ம கம்முன்னு இருக்க சொல்றீங்களா? எல்லாம் இறைவன் பார்த்துக்க மாட்டா, அப்படியே நான் இருக்கிறதா அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணுது? அங்கலாய்க்குது, ஆர்ப்பரிக்குது, துடிக்குது. ஏன்னா இங்க அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தினுடைய புரிதல் இல்லாததுதான் காரணம். நம்ம பலமுறை அதுதான் சொல்றோம். ஏன்னா இங்க பாடம் சரியா புரியாததுனால தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நமக்கு வேறாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியானபடி நம்ம அந்த இறைவனை அணுகும் போது, உண்மையிலேயே நம்ம தூய அறிவினிடத்திலே நம்மை ஒப்புவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அது வாழும் என்று நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அது முடிவு பண்ணும்போது, இப்ப நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் தானாகவே வரும், நமக்கு நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள் தானாகவே நடக்கும். இதை நீங்க ஒன்றும் தடுத்து விட முடியாது. ஆனால் அதற்கான தீர்வும் அதுவே தான் கொடுக்கும். அதுதான் நேற்றைய பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்துக்காக நிறைய முதலீடுகளை போட்ட ஒரு முதலாளி இருப்பார். ஆனா அந்த நிறுவனத்துல பிரச்சனைன்னு வரும்போது அது மேனேஜரோ இல்லை ஒரு சூப்பர்வைசரோ ஒரு வேலைக்காரனோ அதை தீர்க்க முடியாது. அப்ப அதற்கான அத்தாரிட்டி அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி தான். அப்படிங்கும்போது அவர் எப்படி அதை கையாளுகிறாரோ அது போல இங்கு உடலாகட்டும் மனமாகட்டும் இதற்கான முழு அத்தாரிட்டி ஆன்மாவினிடத்தில் தான் இருக்கின்றது என்று நாம் எப்பொழுது அதை நம்புகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம் வாழ்க்கையை அது வாழும் என்று சொல்றேன். அப்ப நமக்கு என்ன தேவை, எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட வைத்தியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று கூட அதுதான் முடிவு பண்ணும். ஏன்னா நம்மை அறியாமல் அது ஏதேனும் ஒரு ரூபத்திலே வரும். அதனிடத்தில் நம்ம பரிபூர்ணமாக ஒப்படைக்கும் போதுதான் அது நடக்கும். இங்கதான் அந்த சரணாகதியினுடைய முழுத்தன்மை நமக்கு இருக்குதுங்கிறத சாஸ்திரம் சொல்ல வருது. இறைவனை இத்தகைய வைபவத்தை நன்கு உணர்ந்து கொண்ட ஞானிகள் எல்லோருமே எல்லாம் அவன் செயல் என்று அவனிடத்திலே பூரண சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஒரு சின்ன கதை மூலமா பார்த்துட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகலாம்.
இப்போ பூரண சரணாகதி அப்படிங்கிறத நடைமுறை வாழ்க்கையிலே பார்ப்போம். ஒரு கதை. ஒரு நாட்டில் ஒரு அரசருக்கு அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவரது சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை மட்டும்தான் பேசுவார். அந்த பிரச்சனை எது நடந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா அவருடைய வார்த்தையை கேட்ட அந்த அரசனுக்கு அதுல திருப்தி இல்லை. அது எப்படி எல்லாம் அவர் செயல், எல்லாம் இறைவன் செயல் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறான், வளர்கிட்டு இருக்கான், எனக்கு இந்த ஆள் சொல்றதுல அவ்வளவு திருப்தி இல்லைன்ட்டு மனசுக்குள்ளேயே அவர் வெகுளிக்கிட்டு இருந்தாலும் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் வெளியே சொல்லாம அப்படியே சரி சரின்னு போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த அரசர் என்ன பண்றாருன்னா, ஒரு பழம் நறுக்கி சாப்பிடலான்ட்டு கத்தி எடுத்து அந்த பழத்தை நறுக்கி சாப்பிடும்போது அந்த கத்தி தவறி அவர் கை விரல்ல பட்டு காயமாயிடுது. அப்ப கை விரல்ல காயமான உடனே ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே அவர் அந்த அமைச்சர்கிட்ட, பாத்தீங்களா கையில காயமாயிடுச்சு, இதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, எப்பயும் போல எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல், அவனின்றி ஓரணவும் அசையாது அப்படின்னு எப்போதும் போல பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த கையில உண்டான காயத்தினால வலியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. இந்த அமைச்சர் என்ன எப்ப கேட்டாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிறான், என் கையை அறுத்துக்கிட்டு கையில ரத்தம் வந்துக்கிட்டு வேதனையில துடிக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், இந்த ஆள் இது நன்மைக்கேங்கிறானே, இவனுக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உடனே சேவகர்களை கூப்பிடுறாரு, காவலாளிகளை கூப்பிட்டு அந்த ஆளை உடனடியா உள்ள போடுங்க, ஜெயிலுக்குள்ள போடுங்க, இவனுக்கு இதே பொழப்பா போச்சு, எப்ப பார்த்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு அவனை பிடிச்சி சிறையில தள்ளிடுறார் அந்த அரசன். அப்ப ராஜாவின் கட்டளைப்படி அந்த அமைச்சரும் சிறையிலே அடைக்கப்பட்டார். அதன் பிறகு வைத்தியரை வரை சொல்லி அந்த வைத்தியம் பார்த்து மூலிகை சாறை கசக்கி சாறு பிழிந்து அதன் மூலமாக கையிலே ஒரு கட்டும் போட்டுக்கொண்டார் அந்த அரசர். இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுட்டு அவர் உட்கார்ந்திருந்த நேரத்துல அந்த நாட்டு மக்கள் அரசரை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் அரசரிடம் ஒரு முறையிடுகிறார்கள். அரசரே, மன்னவா, இந்த மாதிரி எங்களுடைய கிராமத்துல வன விலங்குகளுடைய தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு. அடிக்கடி இந்த மிகப்பெரிய விலங்குகள் புலி சிங்கம் எல்லாம் திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள நம்ம வளர்த்துற ஆடு மாடுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. நீங்க எப்படியாவது அவைகளை எல்லாம் வேட்டையாடி எங்களுடைய வளர்ப்பு பிராணிகளையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று மன்னனிடத்திலே முறையிடுகிறார்கள் அந்த மக்கள். அப்ப இதை கேட்ட மன்னவனும் சரி, நாளைக்கே இதை ஒரு தீர்மானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே காவலர்கள் புடை சூழ அவனது படைகளுடன் வேட்டைக்கு புறப்பட்டு விட்டான். அப்ப காட்டு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி அழித்து கொண்டே வந்தான். களைப்பு மிகுதியினால ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்ட்டு காவலர்கள்கிட்ட சொல்றான். காவலர்களும் சரின்னு சொல்லி எல்லாரும் ஓய்வு எடுக்கிறதுக்காக குதிரைகள் எல்லாம் நிறுத்திட்டு ஒரு மரத்து நடுவில் இளைப்பாறுகிறார்கள். இவன் தான் மன்னன் ஆச்சு இல்லையா, காவலர்களுக்கு சமமா அங்க படுக்க மாட்டான். அந்த மன்னனுக்கு உண்டான கெத்து இருக்கிறதுனால சரி நம்ம தனியா போய் படுப்போம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், தனியா படுக்கிறதுக்கு போறான். ஆனா அமைச்சர் இல்ல கூட பேசுறதுக்கு. எப்பவுமே இவன் வெளியே போனா கூட அமைச்சரை கூப்பிட்டு போயிடுவான். அன்னைக்குன்னு பார்த்து அமைச்சரை சிறையில போட்டதுனால இவன் தனியாளா போய் தனியா ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு கூட ஆள் இல்லை, பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. காவலர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அரசனுடைய தனிமையை கெடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி காவலர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல காட்டு பகுதியில இருக்கின்ற காட்டுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, அரசன் அசந்து தூங்குகின்ற நேரத்தை பார்த்து அவனுடைய வாயில துணியை வச்சு அழுத்தி அவனை சத்தம் போடாத மாதிரி அவனை தூக்கி கொண்டு காட்டு பகுதிக்குள்ள போய்விடுகிறார்கள் காட்டுவாசிகள். ஆனா உண்மையில் அந்த காட்டுவாசிகள் யாருன்னு பார்த்தா நரபலி கொடுக்கின்ற காபாலிகர்கள். காபாலிகர்கள் அப்படின்னா காளி தேவதைகளுக்கு மனிதனை நரபலி கொடுப்பார்கள். அவர்கள் நரம் மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள், மனிதனை கொன்று சாப்பிடக்கூடிய காபாலிகர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி காட்டுவாசிகளா இருப்பாங்க, காட்டுக்குள்ள கொண்டு போய் நரபலி கொடுப்பதற்காக இந்த அரசனை கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள். எப்படி மாட்டினா அரசன் பார்த்தா தனியா இருந்ததுனால மாட்டிக்கிட்டான். காவலர்கிட்ட இருந்து விலகி வந்ததுனால மாட்டிட்டானா. அப்ப அவனை என்ன பண்றாங்க, இந்த காபாலிகர்கள் கூட்டு போய் அவனை காளி தேவிக்கு நரபலி கொடுக்க வேண்டும் என்பதனால அவர்களுடைய சம்பிரதாயம் படி அவனை குளிப்பாட்டி பலிபீடத்துக்கு கொண்டு வராங்க. பலிபீடத்துல கொண்டு அவனுடைய தலையை வெட்டி பலி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவனுடைய கையில இருக்கிற காயத்தை ஒருத்தன் பார்த்துறான். அப்ப அந்த கையில இருக்கிற காயத்தை பார்த்த அந்த காபாலிகர்ல ஒருத்தன், நிறுத்துங்க, இந்த அரசனை பலி கொடுக்காதீங்க, ஏன்னா இவன் கையில காயம் இருக்கு, இவன் தேவிக்கு உரித்தான சரியான படைப்பாக இருக்க முடியாது, சரியான பலியாக இருக்க முடியாது, இது நம்முடைய பலியில குற்றம் வந்துடும், ஏன்னா இந்த மாதிரி
உடம்புல காயம் இருக்கிறவனை நம்ம பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறான். அப்ப காபாலிகர்களும் அடடா கையில காயம் இருக்கிறது நம்ம கவனிக்கலையே, சரி அப்ப இவனை நம்ம காளிக்கு பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு இங்கிருந்து ஓடி போன்னு துரத்தி விட்டுறாங்க அரசனை. அப்ப அரசனும் அப்பாடா உயிர் பொழைத்தோம் தப்பித்தோம் அங்கிருந்து பதறிக்கிட்டு அந்த காட்டுல இருந்து வெளியே வரும்போது அவனை தேடி கொண்டு வந்த காவலர்களும் அவனை பார்த்து விட்டார்கள். மன்னனை அவர்கள் அழைத்து கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி விடுகிறார்கள். அந்த அரண்மனைக்கு திரும்பிய அந்த அரசன் என்ன பண்றான்னா, அந்த அமைச்சரை நான் சந்திக்க வேண்டும், உடனடியாக அந்த அமைச்சரை வர சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப சிறையிலிருந்து மீண்டும் அமைச்சர் அழைத்து வரப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட அமைச்சரிடம் இது மாதிரி நான் வேட்டையாட போகும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் அவன் எடுத்து சொல்றான். இதற்கு அந்த அமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு திருப்பி அதே பாடலை அதே பல்லவியை பாடுறார். அப்ப அரசனுக்கு என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஆனா இவன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றான். ஒரு வகையில் அது நியாயம்தான், எனக்கு காயம் ஏற்பட்டதுனால தப்பிச்சேன், இல்லைன்னா நான் உண்மையிலேயே அவர்களால் பலி கொடுக்கப்பட்டிருப்பேன், அப்போ ஒரு வகையில் அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி கேட்கறான். சரி அது சரி, இப்ப எனக்கு நடந்தது வேணா காயத்தினால என்னை பலி கொடுக்காம அவங்க விட்டுட்டாங்க, ஆனா நான் உங்களை சிறையில் அடைத்தேன் அல்லவா, அதுவும் நன்மைக்கா அப்படின்னு சொல்லி கிண்டலா அந்த அமைச்சரை பார்த்து சிரிக்கிறான் அரசன். அப்பொழுதும் அந்த அமைச்சர் சொல்றாரு, ஆமாம் அரசரே, அதுவும் நன்மைக்குத்தான், அதுவும் இறைவன் செயல் தான் அப்படிங்கிறாரு. எப்படின்னு கேட்கிறாரு. நீங்க காட்டுக்கு போகும்போது கூட நானும் வந்திருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய பேச்சு துணைக்கு, நம்ம இருவரும் ஒரு இடத்துல அந்த மூலம் படுத்து கொண்டிருப்போம். அப்ப இந்த காபாலிகர்கள் வந்தாங்கன்னா உங்களை மட்டும் தனியா கடத்திக்கிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா உங்களை தனியா தூக்குனா நான் பக்கத்துல இருக்கிறதுனால நான் சத்தம் போட்டு காவலர்களை எழுப்பி விடுவேங்கிற பயத்தினால நம்ம 2 பேரையும் ஒட்டுக்கா தான் தூக்கிட்டு போவாங்க காபாலிகர்கள். அப்ப நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா அங்க போயிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்க கையில காயம் இருக்கிறதுனால உங்களை தப்பிக்க விட்டுட்டாங்க, சரி போய் தொலைட்டுன்னு உங்களை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா என்னுடைய உடல்ல எந்த காயம் இல்லை, அதனால என்னை பலி கொடுத்திருப்பார்கள் அல்லவா, அப்ப என்னையும் இறைவன் காப்பாற்றி விட்டான், உங்கள் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டதினாலே நான் தற்காலிகமாக என்னுடைய உயிர் பிழைக்கப்பட்டது, அப்ப எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே என்று மீண்டும் அந்த அரசனிடத்திலே அந்த அமைச்சர் இவ்வாறு கூறுகின்றார் என்று நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த கதையினுடைய தாற்பயம் பாருங்களேன். அப்ப எப்படி எல்லாம் நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாம் அந்த இறை செயல். இங்க எந்த நேரத்துல எது நடக்கணும், அது நல்லதா கெட்டதா என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அது கெட்டதாக தெரிந்தாலும் அதன் பின்னாடி ஒரு நல்லது இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது மாதிரியே நாம் நல்லதாக நினைத்து ஒரு செயலை செய்யும் போது அதன் பின்னாடி கெட்டது இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்ப இது மாதிரி நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் நம்மையே திரும்ப பாதிக்கும் என்பதனாலே நாம் முழுக்க முழுக்க நம்மை அந்த இறைவனிடத்திலே பூரணமாக ஒப்படைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை அவன் வாழ்வான் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஆனா இது எத்தனை பேரால முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் சாஸ்திரம் இதைத்தான் சொல்லுகிறது. இதைத்தான் அப்ப இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எப்ப இருந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த பாடங்கள் எடுக்கும்போது பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லும் போது கூட இந்த சரணாகதி தத்துவத்தை ரொம்ப ஆழமாக பேசி இருக்கிறோம். ஏன்னா இது பூரண அர்ப்பணிப்பு மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நம்மை நாம் இறைவனிடத்திலே பூரணமாக ஒப்புவிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் வாழ்வான் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதை நாம் இந்த பாடல் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது மந்திரம் ஆன்மாவை பற்றி மீண்டும் பேசுது. அதாவது உலகெங்கும் நிறைந்துள்ள இறைவனே நம்மிடத்திலும் ஆன்மாவாக இருக்கின்றார். நம்முடைய உடல் மற்றும் மனதினுடைய சேர்க்கைக்கு பின்னால் அவரே இருக்கின்றார் என்று இந்த மந்திரம் சொல்ல வருது. இந்த 5வது மந்திரம், அதையும் பார்த்துடுவோம். அதாத் யாத்மம் யதேத கச்ச தீவச்ச மனோ அனேன சைதது பஸ்மரதி அபிஸ்னம் சங்கல்பக. இந்த மந்திரம், இந்த 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மாவை பற்றி ரொம்ப அருமையா பேசுது. ஆத்மாவின் காரணமாகத்தான் இந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா, புற உலகை நாடி செல்வதும் புற பொருட்களை நினைப்பதும் அவைகளை பற்றி கற்பனை செய்வதும் காரணம் என்று சொல்லுது. ஏன்னா இங்க எல்லாமே ஆத்மாவினுடைய இயக்கம். ஏன்னா இங்க ஆன்மா தான் இந்த உடலையும் மனதையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் ஆதாரமாக ஆன்மாவே இருக்கின்றது.
எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற எண்ணங்கள் வெளிப்படுகின்றது. இது எல்லாம் ஆன்மாவினாலேயே நடக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கேட்கலாம், எப்படிங்க அப்ப கெட்டது செய்யறவன்லாம் ஆன்மாவினாலேயே செய்யறானா? நல்லதுதான் ஆன்மா செய்யும் நீங்க சொல்றீங்க, ஆனா கெட்டதுமே ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் ஒரு பெண்ணை கெடுக்கணும்னு நினைக்கிறான், அப்ப இவெல்லாம் உள்ள இருந்து ஆன்மா அவனுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுதா அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்வி ஒரு நியாயமானதா இருந்தாலும், இங்க உண்மையில் என்னன்னா, இந்த புறத்துல நடக்கின்ற இத்தனை செயல் விளைவுகளுக்கும் பின்னாடி இந்த ஆன்மா காரணமாக இருப்பது எங்கிருந்து தொடங்குது? அதை நம்ம யோசிக்கணும்ல. இந்த ஆன்மாவுடைய பிரச்சனை நமக்கு எங்க தொடங்குதுன்னா, நம்ம பிறக்கும் போதே ஆன்மாவுடைய அடிப்படையில தான் பிறக்கிறோம். அப்ப நம்ம வளர்ப்பும் ஆன்மாவினுடைய அடிப்படையில் தான் வளர்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையும் ஆன்மாவினுடைய அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஆன்மாவினுடைய அடிப்படையில. ஆன்மான்னா இறைவனுடைய அடிப்படையில, அந்த தூய அறிவினுடைய அடிப்படையிலன்னு புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம இன்னாருக்கு பிறக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட நியதிப்படி நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் இப்படித்தான் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாமே ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். நான் முன்னையே சொல்லுவேன், எல்லாமே ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். அப்ப அந்த படத்துல நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது நடிப்புன்னு தெரியாம வாழ்றவனுக்கு தான் அது சுக தூக்கங்களை கொடுக்கும். இது மாதிரி ஆன்மவியல் கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு புரிந்து விடும், இது படம் தான், நான் நடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா. அது பிச்சைக்கார வேடம் கொடுத்தா என்ன, இளவரசர் வேடம் கொடுத்தா என்ன, ரெண்டும் நமக்கு ஒண்ணுதான். ஏன்னா அது ரெண்டும் வேடம் தான். ஆனா உண்மையில் நம்ம இளவரசரோ அல்லது உண்மையில் நம்ம பிச்சைக்காரரோ இல்லை, நாமத்தான் இருக்கிறோம். ஆனா சினிமாவில் நடிக்கும் போது நமக்கு அந்த சீன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சீன்ல நடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனா அந்த சீன் நம்ம எவ்வளவு திறமையா நடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவர்களால் பாராட்டப்படும், அவ்வளவுதானே. அதை எப்படி நம்ம நடைமுறையில ஒப்புக்கொள்கிறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம், தீர்மானிக்கப்பட்ட படம்ங்கிறதுனால அது இப்படித்தான் நடக்கும் என்ற நீதியில வாழ வேண்டியதா இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. அதனால தவறு செய்பவன் கூட அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற நியதியில் தான் செய்கின்றான் என்ற அடிப்படை உண்மையை நாம் இங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏன் அந்த தவறு நடக்குது, ஏன் அந்த நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்குது அப்படின்னா, அப்போதான் இந்த உலகம் இயங்கும். இந்த உலகம் எப்பயுமே இரண்டும் கலந்திருந்தா தான் இயங்க முடியும். நான் ஏற்கனவே இதற்கான உதாரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கிறேன். ஒரு மின்கலன் இயங்க வேண்டும் என்றால், ஒரு பேட்டரி இயங்க வேண்டும் என்றால் அதுல பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும். இல்ல எனக்கு பாசிட்டிவ் தான் பிடிக்கும், நெகட்டிவா எனக்கு பிடிக்காதுன்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மின்கலனை நீங்க பொருத்த முடியாது வண்டியில. அப்ப அந்த பேட்டரி இயங்காது இல்லையா? அப்ப பேட்டரியில எப்படி இந்த இரண்டு முனைகளும் இருக்கிறதோ, அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் முனைகள் இருக்கிறதோ, அது போல வாழ்க்கையில சுகமும் துக்கமும் இருக்கும், நல்லது கெட்டதும் இருக்கும். ஆனா அதை ரெண்டையும் கையாளுவதற்கான திறன் தான் நமக்கு தேவை. நம்ம ரெண்டுமே வச்சிருந்து வாழ தெரியணும். ஆனா அந்த வாழ்க்கையில நல்லது வரும்போது ஆடுறதும், துக்கம் வரும்போது துவண்டு போறதும் ஒரு அஞ்ஞானியுடைய வேலை. ஆனா ஞானி அப்படி பார்க்க மாட்டான். ஞானி இந்த ஆன்மவியல் அறிவினால, அவன் தன்னை அறிந்து கொண்டதுனால இது ரெண்டுமே தனக்கு வரும் அப்படிங்கறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். அதனால அவனுக்கு துன்பம் வந்தாலும் துவண்டு போக மாட்டான், இன்பம் வந்தாலும் ஆட மாட்டான். அப்ப இரண்டையும் சமமாக பார்க்கின்ற சமநிலை மனோபாவத்தில் இருக்கின்றவன் தான் ஞானி. அவன் தான் இந்த ஆன்மவியல் பாடத்தை நன்கு படித்து புரிந்து கொண்டவன். அப்ப அவனுக்கு தான் இந்த வாழ்க்கைனா என்னன்னு புரியும், இதனுடைய சுவாரஸ்யம் தெரியும், இதை ரசித்து வாழ முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அழகா செய்ய முடியும், அந்த கேரக்டர்ல வர்ற சீன் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி சீன் எனக்கு வந்தது அப்படின்னு அதை கண்டு வருத்தப்படுவதற்கோ அதை கண்டு ஆனந்தப்படுவதற்கோ அங்க ஒன்றும் இல்லை. ஆனா புரியாதவன் தான் ஒரு நல்ல சீன் வரும்போது ஆனந்தப்படுறதும், கெட்ட சீன் வரும்போது துவண்டு போறதும் செய்யறான். புரிந்து கொண்டவனுக்கு இரண்டும் ஒன்றுதான். காரணம் என்னன்னா அது நடிப்புன்னு அவனுக்கு தெரியும். கொலை பண்ற மாதிரி ஒரு வில்லன் சீன்ல வந்தாலும் அது நடிப்பு தான். 4 பேருக்கு தர்மம் பண்ற மாதிரி தர்மவானா வந்தாலும் நடிப்பு தானே. ஆனா உண்மையிலேயே கதாநாயகன் என்ன தர்மம் பண்றானா, அது நடிப்பு. உண்மையிலேயே கதாநாயகன் என்ன கொலை பண்றானா, அது நடிப்பு. அப்ப இங்க கொலையும் சரி தர்மமும் சரி சினிமாவில் எப்படி கதாநாயகனுடைய வாழ்க்கையில ஒரு பொய்யானதாக இருக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இது எல்லாம் பொய்யானதுதான் என்று சாஸ்திரம் ஆழமாகவே சுட்டி காட்டுது. காரணம் என்னன்னா, இறைவனுடைய லீலா வினோதங்கள் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை அவனிடத்துல ஒப்படைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அவன் தீர்மானிக்கிறான். நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, அந்த டைரக்டர் தானே படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கிற டைரக்டருக்கு எந்த சீன் யாருக்கு கொடுத்தா அந்த படம் நல்லா ஓடும், 100 நாள் ஓடும், சில்வர் ஜூப்ளி வாங்கும் அப்படிங்கிறத அந்த கேரக்டர் தெரிஞ்சு கொடுப்பாரு. அப்போ அந்தந்த கேரக்டர் அவங்களுக்கு ஷூட் ஆகிற மாதிரி கொடுத்தா தான் அந்த படம் சில்வர் ஜூப்ளி
அச்சீவ் பண்ணும், இல்லைன்னா 10 நாள்ல படம் ஃப்ளாப் ஆயிடும். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த நடைமுறையில் எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இறைவன் வாழுகின்றான் என்று பூரணமாக அவனிடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல் என்று அந்த அமைச்சர் சொன்னது போல நாமளும் சொல்ல முடியும். ஏன்னா அதுதானே உண்மை. அது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டுமே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. அப்ப இங்க இந்த ஆத்மாவை பற்றி நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஆத்மாவின் காரணமாகத்தான் நடக்கின்றது என்று இந்த 5வது மந்திரம் சொல்லுது. அப்ப இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, இதற்கு தான் இந்த ஆன்மவியல் பாடம் தேவை. பொதுவா நம்ம இப்ப மேலை நாடுகள் எல்லாம், வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா, அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற இறையியலுக்கும் இறைவனை பற்றிய ஒரு ஆன்மீகத்துக்கும் சனாதன தர்மத்தின் ஆன்மவியலுக்கும் உள்ளதொரு முக்கியமான விஷயம் நம்முடைய பண்டைய முனிவர்களால் கொடுக்கப்பட்ட ஆன்ம தத்துவங்களே ஆகும் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே அதை தெரிந்து கொள்வதற்காக வந்த விஷயம். அது ஆன்மீகம்ங்கிற அடிப்படை விஷயமே ஆன்மாவை அறிந்து கொள்வதுதான். ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மாவை தெரியாது. மேலை நாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பத்துல சோல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையில சொல்றோம் இல்லையா, சோல் அப்படின்ட்டு, அது ஆன்மா என்பதை ஆரம்ப காலத்தில் அவர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. வெளிநாட்டினவர்கள், மேலை நாட்டினர்கள் யாருமே ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நாளடைவில் அவர்கள் மற்ற மதங்களோட இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து, ஓ அப்படி இருக்குமோ என்ற அடிப்படையில் தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் ஆன்மா இருப்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி ஒப்புக்கொண்ட அவர்கள் கூட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆன்மா இருப்பதாக மட்டுமே ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா இது எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மதம் சார்ந்து போகும்போது இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த சான்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மகான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் மதங்கள் தோன்றாத காலத்திலேயே ஆன்மீக ரீதியாகவே அவர்கள் எந்த உடைகளும் அணிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? இங்க காவி வேட்டி கட்டினா இந்து தர்மமோ, வெள்ளை வேட்டி கட்டா இஸ்லாமிய தர்மம் அல்லது கிறிஸ்டியானிட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம 2 பேரும் ஒரு ட்ரெஸ் கோடு வச்சிருக்கோம். இப்ப மதம் சார்ந்த கோடு பாத்தீங்கன்னா, இந்தியன் என்றால் ஒரு காவி, இஸ்லாமியன் என்றால் வெள்ளை, கிறிஸ்டியனும் வெள்ளை தான், பாதிரியார்களும் வெள்ளை உடை அணிவார்கள். ஆனால் இந்துக்கள் எல்லாம் காவி உடை அணிவோம். அப்ப இது 2மே உடைகள் ரீதியாக மதம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆதியிலே சனாதன தர்மம் தோன்றிய காலத்திலே உடைகள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடி வெறும் மர உரி தரித்து வாழ்ந்த நம் முன்னோர்கள் ட்ரெஸ்ஸே கண்டுபிடிக்கல. ஒயிட் ட்ரெஸ்ஸும் கிடையாது, காவி ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனா அவர்கள் மதங்கள் கடந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதியில் தோன்றிய நம்முடைய தர்மம் அருமையான விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணல. காரணம் என்ன? இடையில் நம்மால் உண்டாக்கப்பட்ட மதம் தான் நம்மை மாற்றி விட்டது என்று நம்ம சொல்றோம். நம்முடைய இந்து தர்மமே நமக்கு நிறைய விஷயங்களை தவறாக புகுத்தி இருக்கின்றது என்று தான் நாம் சொல்ல வருகிறோம். ஏன்னா இந்துக்கள்லயே பாத்தீங்கன்னா வைதிக தர்மம் எல்லாம் இடையில் வந்தது. வைதிகம் என்ற ஒரு விஷயமே இடையில் புகுத்தப்பட்டது. அது வேதம் இந்த வைதிக கர்ம காண்டத்தை வேற மாதிரி தான் சொல்லுது, மன தூய்மைக்காக சொன்னது. ஆனா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு வழிபாட்டு முறையாகவே மாற்றி விட்டார்கள். மாற்றி அதனால கோயில்கள், பூஜைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டன. ஏன்னா ஆரம்பத்தில் இங்க இந்து கோயில்கள் கிடையாது என்று நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அது மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மர உரி தரித்து வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாவை பற்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே விசாரத்தை மேற்கொண்டனர் என்பதை பண்டைய நூல்களான வேதம், உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம் போன்ற சான்றுகளுடன் நம்மால் அறிய முடிகின்றது. அப்ப இங்க நம்ம இந்த நூல்கள் மூலமா அறிகின்ற விஷயம் என்ன அப்படின்னு ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நூல்கள் சொல்ல வர்ற விஷயம் பாத்தீங்கன்னா, மனம், புத்தி, ஆன்மா இந்த 3க்கும் உள்ள வித்தியாசத்தை மிக அருமையாக எடுத்து உபதேசிக்கிறது. இது வேற எந்த நாட்டினரும் சொல்லவே முடியாது. நம்முடைய சனாதன தர்மம் சொன்ன இந்த விஷயத்தை எந்த மேலை நாட்டினரும் இதுவரை சொல்லவே கிடையாது. அவர்கள் சொல்லுகின்றதெல்லாம் சும்மா அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உண்மையா நாம அகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அனுபூதியில் அறிந்த நம்முடைய ஞானிகள் போல அவர்கள் அனுபவமாக்காமல் பேசுகின்ற வார்த்தை ஜாலங்கள் அவைகள். ஆனால் நாம் என்ன பண்றோம்? கல்விங்கிற முறையில் அவைதான் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் அனுபூதியில் அடைந்த உண்மை விஷயத்தை நம்மால்
உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து விட்டோம். அதுதான் நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான கல்வி முறை என்று நாம் சொல்றோம். அப்ப இங்க மனம் என்பது அந்த ஆன்மாவாகிய உணர்வின் ஒரு அதிசய சக்தி என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மனதை பற்றி நம்ம பல இடங்கள்ல நிறைய பேசி இருக்கிறோம். இதே பாடநூல்கள்ல, இதே பராபரம் குழுவிலேயே நிறைய மனதை பற்றிய புத்தகங்கள் இருக்கு, ஆடியோ இருக்கு. நேரம் கிடைக்கும் போது கேளுங்க. அப்ப அந்த மனம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளில எங்கேயாவது ஒரு இடத்துல காலில் அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலில் ஒரு காயம் ஆயிடுதுன்னா கூட அந்த அடியை உடனே உணர்வது எதுன்னா மனசு தான். காலில் அடிப்பட்ட மறு வினாடி அதை மனசு தான் உணரும். அந்த வலி மனதினால் உணரப்பட்டு நம்முடைய மூளைக்கு உடனடியாக கட்டளையா பறக்கும். காலில் அடிபட்டுடுச்சுன்ட்டு. காலில் அடிபட்டுச்சு அந்த கட்டளை மூளைக்கு போன உடனே நம்முடைய உடல்ல உடனடியாக ரசாயன மாற்றங்கள் நிகழும். ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து நம்முடைய ரத்தம் வெளியேறாத மாதிரி தடுக்கப்படும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு டெக்னாலஜி, இது யாரால படைக்க முடியும்? ஆராய்ந்து பாருங்க. ஒரு வெட்டுக்காயம் பட்டுடுது, ரத்தம் போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. ஆனா உடனே ரத்தம் உறைந்து போகுது இல்லையா? அந்த ரத்தத்தை உறைய வைப்பது யார்? இந்த கமாண்ட் யார் கொடுக்கிறா? இந்த கட்டளைகள் எங்கு பிறப்பிக்கப்படுகின்றன? இது விஞ்ஞானத்தினாலே இன்று வரை விளக்கம் காண முடியாத விஷயம். இது யாராலும் இதுவரைக்கும் சயின்ஸ் கூட இதை கண்டுபிடிக்க முடியல. உடம்பை தனித்தனி துண்டு துண்டா அறுத்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாமே தவிர இந்த உடம்புடைய யதார்த்தத்தை, உண்மை தன்மையை இன்று வரைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா இது விஞ்ஞானத்தினால் முடியாத விஷயம். காரணம் என்ன? உள்ளே பார்க்க வேண்டிய விஷயம், வெளியே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயம் எங்க நடக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற உணர்வு தான் இத்தனையும் செய்யுது. அந்த உணர்வு என்ன உணர்வு தெரியுமா? நான் எனும் உணர்வு. அதுதான் நம்முடைய ரியாலிட்டி. நம்ம அதை இழந்துட்டோம். நம்ம நான்கிற உணர்வு எங்க கொண்டு போய் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்மாவில் வைக்கல, நம்ம மனதிலையும் உடல்லையும் வச்சுட்டு இருக்கிறோம். இதை தாண்டவே மாட்டேங்கிறோம். அதை தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் வர்ற சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குது. இந்த 5 கோஷங்கள் இருக்குப்பா, அது ஆன்மாவை மறைக்கிறது. அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்கள் அந்த ஆன்மாவை மறைக்கின்றன. அப்ப நீங்க எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம இதை ஆழ்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்முடைய அறியாமை எங்க இருக்குன்னு புரியும். ஆன்மாவை அறிய முடியாததுக்கு தடை எங்க இருக்குன்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம உடல்ல மாட்டிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா மனசுல மாட்டிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா புத்தியில சிக்கிட்டு இருப்போம். ஏதேனும் ஒரு வகையில நாம் இது போன்ற கோஷங்களிலே சிக்கிக்கொண்டு அந்த தூய அறிவை, ஆன்மாவை அறிய முடியாமல் இருக்கின்றோம் என்ற அடிப்படை உண்மையை தான் இங்கு சாஸ்திரம் நமக்கு இவ்வளவு தூரம் எடுத்து விளக்கி கொண்டே வருது. அப்ப இங்க உண்மையிலே நாம நவீன டெக்னாலஜியோட வச்சு பேசினா கூட இங்கு மனம் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. அப்ப இந்த மனதிற்கும் உடலுக்கும் ஆதாரமாக ஆன்மா இருக்கின்றது என்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும், நாம இன்றைய நவீன டெக்னாலஜியோட ஒப்பிட்டு பார்த்தா மனசு நம்ம என்ன சொல்றோம்? மென்பொருள்னு சொல்றோம். மூளையை என்ன சொல்றோம்? உடல் இருக்கின்ற மூளையை வன்பொருள் என்று சொல்றோம். மென்பொருள்னா சாஃப்ட்வேர், வன்பொருள்னா ஹார்ட்வேர். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டர் இயங்குமோ, செல்போன் அப்படிதான். செல்போன்ல வெறும் மொபைல் மட்டும் வச்சு என்ன பண்றது? மொபைல்ல தேவையான ஆப் போடணும், சாஃப்ட்வேர்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த மொபைல் ஃபோன் இயங்கும். அப்போ அதுக்குண்டான சாஃப்ட்வேர் இருக்கணும், மொபைல் ஃபோனுங்கிற ஹார்ட்வேர் இருக்கணும். அப்போ இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த பொருளை, அந்த கருவியை நாம் எப்படி கையாளுகின்றோமோ அதுபோல இங்கே இந்த உடலும் மனமும் இருந்தால்தான் இது இயங்கும் என்ற அடிப்படை விஷயத்தை அறிந்து கொண்ட அந்த இறை சக்தியானது நம்மிடத்துல இவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதிலிருந்து இந்த உடலில் உள்ள புலன்களும் மனதினால் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்பது எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே சமயம் அந்த மனமும் உடலும் தனித்து இயங்க முடியாது. அதற்கான அதிஷ்டானமாக ஆன்மா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மந்திரம் கூற வருகின்ற கருத்தாகவும் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க எல்லாம் யாரால் என்று இந்த கேள்வியில தொடங்குகின்ற இந்த உபனிஷத்து எல்லாம் ஆன்மாவால் தான், எல்லாம் அந்த தூய அறிவாகிய இறைவனால் தான் என்று சொல்லுது. அப்ப அது எப்படிங்கிற அனுபூதியை நம்ம அடைவதற்கான பாதைகள் நிறைய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஒரு புறப்பயிற்சினாலும் முடியவே முடியாது. நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய புத்தி விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அறிவை நாம் அனுபவமாக்க முடியும் என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்லுது. அது நீங்க இந்த பாடத்திட்டத்துல தொடர்ந்து பயணிக்கும் போது புரிய வரும்.
புதிதாக வந்தவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் தொடர் பயணத்தினால அதை சாத்தியமாக்க முடியும் என்று சொல்லி இப்போ இன்றைக்கு நான் இந்த 5வது மந்திரத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.